எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் இன்னதென்று நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் வருகிற பொழுது முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டியது கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் இன்னதென்றே. பிரியமானவர்களே, திரளான தண்ணீர் வந்தாலும் கூட அவர் அன்பை மாற்ற முடியாதாம். ஏனென்றால் மனம் மாற அவர் மனிதன் அல்ல. உங்களைப் போலவே கிறிஸ்துவும் இருப்பார் என்று நீங்கள் எண்ணாதிருங்கள். அவர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் என்று யோபு சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நீ இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கொள் என்று தகப்பனும் தாயும் சொன்னாலும் அவன் சொல்லுகிறது என்ன? நான் அந்த பெண்ணை தான் லவ் பண்ணுறேன், அந்த பெண்ணை தான் நேசிக்கிறேன், அவளைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். இப்பொழுது தகப்பனும் தாயும் மறுபடியும் சொல்லுகிறார்கள், டே, இந்த பெண் வீட்டில் நிறைய நகை போடுவார்கள், நிறைய பணம் இருக்கிறது, பெரிய வீடு கூட இருக்கிறது, வாகனங்கள் கூட உனக்கு கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட இப்பொழுது அந்த மகன் சொல்லுகிறான், இல்லை இல்லை, அந்த பெண்ணைத்தான் நான் திருமணம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஆஸ்தியே கொடுத்தாலும் அன்பு அதையெல்லாம் அசட்டை பண்ணுமாம். உங்களை தேவன் நேசித்திருப்பாரானால் நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்தாலும் உங்களை விட திறமைசாலிகள், உத்தமன், நல்லவன், புத்திமான் இருந்தாலும் தேவன் அவர்களை அல்ல, பிரியமானவர்களே, உன்னைத்தான் அதிகமாய் நேசிக்கிறாராம். பிகாஸ் லவ் ஹாஸ் நோ ரீசன். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலே அவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் என்னதென்று நீங்கள் அறிய வேண்டுமாம். பிரியமானவர்களே, உங்களை விட உத்தமன் உண்டு, வாழ்நாளில் பொய்யே சொல்லாதவர்களும் உண்டு, நீதிமானாய் நடப்பவர்களும் உண்டு. ஆனாலும் அதையெல்லாம் விட்டு இன்று உன்னை நேசிக்கிறாரே, அதை இந்த காலை வேளையிலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் இந்த காலை வேளையிலே நீங்கள் அறிய வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தீர்மானம் மாற்றப்படவே முடியாதாம். பிரியமானவர்களே, தேவன் ஒரு தீர்மானம் எடுத்தார். தன் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே அவர் நமக்காக கொடுத்து தன்னுடைய அன்பு இன்னதென்று விளங்க பண்ணும்படி அவர் சிலுவையிலே அவரை கொடூரமான சித்திரவதைக்குள்ளாகி சத்துருக்களின் கைகளிலே ஒப்பு கொடுத்தாராம். காரணம், நான் உங்களை இவ்வளவாய் நேசிக்கிறேன், உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் மீறுதல்களுக்காக என் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே நான் கொடுப்பேன் என்று சொன்னால் உங்களை நான் எவ்வளவு நேசிப்பேன் என்பதை தேவன் அந்த இடத்திலே நமக்கு அவர் காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உன்மேல் வைத்த அன்பு எவ்வளவு உறுதியானது தெரியுமா? லிபியதான் பிர்போத், அதாவது டைனோசர் என்கிற அந்த மிருகத்தினுடைய பற்கள் எப்படி இருக்குமோ அதுபோல அதனுடைய பற்கள் எப்படி இருக்குமாம், மிகவும் அடர்த்தியாக கடினமாக ஒன்றாக இருக்குமாம். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து உன்மேல் வைத்திருக்கும் அன்பும் தீர்மானமும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யோபு 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதை முத்திரை பதிப்பு போல அழுத்தங்கொண்டு அடர்த்தியாயிருக்கின்ற அதன் வரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அறிவிக்கட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அறிவிக்கட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு அவ்வளவு பெரியது.
உங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பை நீங்கள் தேவனிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால், பிதாவே என் மேல் நீர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், தேவன் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தை உன்னால் அளக்கக்கூடும் என்றால், அவ்வளவு அன்பு நான் உன்மேல் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவாராம். பிரியமானவர்களை, யோசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிற தேவன் உங்களை எப்படி கைவிடுவார்? உங்களை நிச்சயமாக அவர் கைவிடவே மாட்டார். உங்களை சோதனைக்குள் விட மாட்டார். உங்களை ஒருபோதும் சத்துருவின் கையில் அவர் ஒப்பு கொடுக்கவும் மாட்டார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே தேவன் உங்களிடத்தில் பேசுகிறார். அவர் உங்களை நேசிக்கிற அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீங்கள் அறிந்து புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் அவர் எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து விட்டீர்கள் என்று சொன்னால், பிசாசுகள் உங்களுக்கு முன்பதாக வருகிற பொழுதும், பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பதாக வருகிற பொழுதும் நீங்கள் அதை எதிர்த்து நிற்பீர்கள். பிரியமானவர்களே, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவானாம். ஆனாலும் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:7-8 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த காலை வேளையிலே மிகவும் அவசியம் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆழத்தையும் அவருடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீங்கள் இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அவர் எவ்வளவாய் நேசித்தவர். நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். நமக்காகவே இரத்தம் சிந்தினவர், நமக்காகவே வாய் திறக்காத அடிக்கப்பட போக்கோரிய ஒரு ஆட்டுக்குட்டியை போல நின்றாராம். தனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் நிமித்தமாக அவர் வாய் திறவாது இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சந்தோஷம் அது? உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க போகக்கூடிய அந்த விடுதலையும் அந்த ரட்சிப்பையும் குறித்து என் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல அத்தனை அடிகளையும் அத்தனை பாடுகளையும் அத்தனை வேதனைகளையும் உனக்காகவும் எனக்காகவும் சகித்தாராம். பிரியமானவர்களை, அதுதான் அளவில்ல முடியாத ஆழமான அகலமான அன்பு. பிரியமானவர்களே, தேவன் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். நீங்கள் அதை அளவிட்டு அளக்கவே முடியாது. உங்கள் அறிவுக்கே எட்டாத அன்பு அந்த அன்பு. நீங்கள் ஒருபோதும் அந்த அன்பை அளந்துவிட முடியாது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிற பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாயிருங்கள், திடமனதாயிருங்கள். நம் தகப்பன் அதையே செய்வார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை மறுபடியும் அவர் எழுப்புவார், மறுபடியும் உங்களை கட்டுவார், மறுபடியும் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, எல்லா பொல்லாப்புகளிலும் இருந்தும் அவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறாராம். உங்களை வேதனைப்படுத்தின பிசாசானவனை அழிக்கும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு வந்தாராம். பிரியமானவர்களே, உங்களை பாவத்திலும் சாபத்திலும் இழுத்து மரணத்திற்கு கொண்டு போகக்கூடிய அதிகாரத்தை அவன் பெற்றிருந்தபடியினாலே அவன் அந்த மரணத்தின் அதிகாரத்தை வைத்து ஒவ்வொருவனையும் அவன் மரணத்திற்குள் கொண்டு சென்றானாம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்தாராம். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயிக்கும்படிக்கு என் தேவன் சிலுவைக்கு சென்றார். பிரியமானவர்களே, ஆகவே பயப்படாதிருங்கள். உங்கள் பிரச்சனைகள் கண்டு பயப்படாதிருங்கள். வாதை உங்கள் கூடாரத்தை அணுக முடியாது. வியாதி உங்களை நெருங்க முடியாது. எந்த ஒரு விஷக்கிருமியும் உங்களை தொட முடியாது. எந்த ஒரு நோய்க்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்களிலே உலகத்தை கலங்கடிக்க செய்கிற பொல்லாத இந்த கொடிய நோயிலிருந்து என் தேவன் உங்களை காப்பாற்றுவார். பிரியமானவர்களே, அவருடைய தழும்புள்ள கரத்தினால் உங்களை சுகமாக்குவார். அது மட்டுமல்ல, அவர் சிந்தின இரத்தம் உங்களை பாதுகாக்கும். எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்தவர் எப்படி உங்களை அழிப்பார்?
எப்படி உங்களை வாதையில் கொல்லுவார்? நிச்சயமாக இல்லை. அவர் அழிக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மை அதிலிருந்து தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, தைரியமாக இருங்கள். உங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக என் தேவன் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், உங்களை ஒரு சத்துருவும் தொட முடியாது. பிரியமானவர்களே, உங்களை எந்த ஒரு வாதையும் நெருங்க முடியாது. தைரியமாயிருங்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, உடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம் இன்னதென்று இந்த காலை வேளையிலே நாங்கள் உணர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க சுவாமி. நாங்கள் அதை அறிய வேண்டும் என்பதை, அதை நாங்கள் தியானிக்க வேண்டும் என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் விரும்புகிறீங்கப்பா. ஆகவே தான் இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நீர் இதை பேசுகிறேன். அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் நிச்சயமாக அவன் அறிந்து கொள்ளுவான், அவர் எவ்வளவா என்னை நேசித்தார் என்று சொல்லி. பொல்லாதவர்களை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிற பொழுது பரம தகப்பனாகிய நான் இஷப்பா, எங்களுக்காகவே எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்தேன். எங்கள் மேலே வைத்த அன்பு நிமித்தமாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன். எங்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக நீர் மாறினீர். எங்களைப் போலவே எல்லா பாடுகளையும் நீர் அனுபவித்தீர். ஆகவே நீர் பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று விதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. ஆமா ராஜா, இப்பொழுது சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டம் எல்லாம் இந்த நாளிலே அது ஒரு முடிவுக்கு வருவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் பேசுகிறேன். எப்படிப்பட்ட கொடூரமான வியாதியாக இருந்தாலும் சரி ராஜா, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவர் நீர், பரம வைத்தியனார் நீர் இருக்கிறேன். இப்பொழுதே இதை கேட்கிற பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது உடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் சுவாமி. இந்த கோவிட்-19 என்கிற இந்த வியாதியில பாதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுதே அவர்களை சுத்தமாக்குவதாக, இந்த வியாதியிலிருந்து விடுதலையை கொடுப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய வல்லமையின் கரம் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அந்த சரீரத்தில் காணப்படக்கூடிய அத்தனை விஷ கிருமிகளும் அழிந்து போவதாக ஒரு மகிமை இறங்கட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுதே இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமந்து நிற்கிறவர்களை பார்த்து நீங்க சொல்றீங்கப்பா, என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் சுமைகளை என்னிடத்தில் இறக்கி வைங்கள் அப்பா. கேட்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை தேவைகளை நீர் சந்திங்கப்பா. ஆமா ராஜா, விடுவீங்க. நீர் விடுவிக்கிற தேவன், எங்களை விடுதலை பண்ணுகிறவர், எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர், எங்கள் ஆரோக்கியத்தை விரும்புகிறவர், எங்களை நீதியின் பாதையில் நீரே நடத்துகிறீர், எங்களை நீரே மகிமைப்படுத்துகிறீர். ஆமா ராஜா, கேட்கிற பிள்ளைகளை அளவில்லாமல் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் இந்த காலை வேளையிலே நீ நிரப்புவீராக என்று சொல்லி அப்பா, உம்முடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உணர்ந்தவர்களாய், உம்மை அவர்கள் நேசிக்கிறவர்களாய், என் தேவன் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று, எப்படி மணவாளன் மணவாட்டியை நேசிக்கிறார் அதுபோல ராஜா இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் உம்மை நேசிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும் இந்த காலை வேளையிலே நீர் கிருபை செய்வீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதை கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக.